பிரண்டை தொக்கு பண்ணலாம். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணி நார் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி நல்லெண்ணெய் ஃபுல்லாக 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நார் எடுத்திருக்கேன். நார் கொஞ்சம் இருக்க தான் இருக்கும், குட்டி குட்டியாக தான் வரும் அரைச்சிட்டதுனால. அதனால் அரைக்க தானே போகிறோம். இது நல்லா கம்ப்ளீட்டாக வதக்கிக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். இதனுடைய வேலைகளுக்காகவே நம்ம பிரண்டையை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு சோம்பேறிப்படுறோம். இது இந்த வாழைப்பூ இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு நான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கனால அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினாக ஆர்த்தோ எலும்புகள்லாம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும், வீக்காக இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். நார்மல் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராங் ஆகும். நாட்டு வைத்தியங்கிற மாதிரி கிராம சைடெலாம் போனீங்கன்னா பெருசாக டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. பிரண்டையை அரைச்சி விழுந்தா ஃப்ராக்சர் இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல டெய்லி அந்த பிரண்டையை அரைச்சி வச்சு பூசி விட்ருவாங்க, துணி போட்டு கட்டி விட்ருவாங்க. சப்போஸ் அதில் ஏதாவது ஃப்ராக்சர் இருந்தாலும் ஒன்றா சேர்ந்துடும், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். அந்த மாதிரி இதையே டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை நேச்சராக அவங்க பண்ணுறது சீக்கிரமாக ரிலீஃப் ஆகுது. இதை என்னென்னோ பண்ணி காய வச்சு பொடி பண்ணி மாத்திரையாக கொடுக்குறாங்க. அதை நம்ம டெய்லி சாப்பிட்றோம். மாத்திரையாகும்போது டைரெக்டாக அப்படியே இதை பொடி பண்ணிலாம் பண்ணிட முடியாது. வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணால் தான் அது மாத்திரை ரூபத்துக்கே வரும். எப்படி தங்கத்தை தாமிரம்லாம் கலந்து செம்பு கலந்து பண்ணுறாங்களோ, டைரெக்டாக தங்கத்தை நகையாக மாற்ற முடியாது இல்லையா? அந்த மாதிரி இதோட கலந்து தான் டேப்லெட் மாதிரிலாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு 4 மிளகு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை நிறையா இருக்குது, அதனால் நான் இதோட இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் பிரண்டை வதங்கியாச்சு. நான் எடுத்துக்க போகிறேன். அந்த சமயத்தில் தான் போட்டுருக்கேன். நம்ம இதே எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். அதனால் இதை ஒட்டை வடி விட்டு இப்படி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆற விட்டு கட்டி பெருங்காயம் சேர்த்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை விட்டு நான் அரைச்சிக்கிறேன். ஆயிலில் கடுகு மட்டும் போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிக்க வேண்டியது. புளிஜனை ஃபுல்லாகவே விட்டு கலக்கி நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன். தேவையான உப்பு. புளிஜனை கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா புளி போட்டு அரைச்சிடுங்க, கரைக்க வேண்டியதில்லை. தேவையான மஞ்சள் பொடி. அவ்வளோதான் இதோட வேலை. கலர வேண்டிதான். புளி நீங்கள் அதிகமாக போடலை அப்படின்னா அந்த நாக்கு அரிக்கும் சாப்பிட்டா. இப்போ புளி அதிகமாக போட்டிருக்கனால அந்த தன்மை தெரியாது.
சிம்மில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. ஃபைனலாக கொஞ்சம் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். தெளிக்கும். இது ஒரு லிட்டு போட்டு நீங்கள் அப்பப்போ மூடி கலருங்க, இல்லாட்டா வெளியிலலாம் தெளித்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் ஆறினோடனே கொஞ்சம் கெட்டியாகிடும். ரெகுலராக நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வாட்சிங்.